நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. பணம் இருக்குது அதனால நாங்க சோர்ந்து போவதில்லை, எனக்கு சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால நான் சோர்ந்து போறதில்லைன்னு தேவ மனுஷன் எழுதலை. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இயேசு நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவர். ஸோ ஆண்டவருக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரம், ஆண்டவருக்கு உள்ள அந்த ஆளுகை திறன் நமக்கு கையில் கொடுத்து நம்ம கீழே ஒரு டீமை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்ம இவ்வளவு பொறுமையாக கையாளவே மாட்டோம். ஒரு சிஸ்டர் அவருடைய கணவனாருக்காக 32 வருஷம் தாண்டி ரட்சிக்கப்பட்டார். ஆனால் 20 வருஷத்தில் அவருக்காக ஜோம் பண்ணுற ஜபத்தை நிப்பாட்டிட்டாங்களாம். அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் 20 வருஷமா ஜோம் பண்ணி காத்திருந்து அவருக்குள்ள ஒரு மாற்றமும் தெரியாமல், இனி இவர் மாறவே மாட்டார், இவர் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான் நான் ஜோம் பண்ணுறதே விட்டுட்டேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு 12 ஆண்டுகள் தாண்டி அவரை ரட்சித்து ஒரு திருச்சபையில் உடன் ஊழியராக ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கு. இல்லை, அதனால் நம்முடைய ஆண்டவர் எதுக்குமே ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் சோர்ந்தே போக மாட்டார். சோர்வு என்கிற ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு முன்னாடி இருந்தாலும் சோர்வுன்ற ஒன்று உங்களுக்கு கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் அந்த வெற்றியை நீங்கள் பார்க்கவே முடியாது. பிசாசு நமக்கு கொடுக்குற பெரிய ஆயுதம் சோர்வு தான். நம்மளை சோர்வுக்குள்ளாக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். வேற அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தும் சோர்வுன்ற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அவரால் எழும்பவே முடியலை. என்னதான் அழைப்பு இருந்தாலும் ஆண்டவர் சின்ன வயதிலிருந்தே காப்பாற்றினாலும் மோசே என்கிற ஒரு மனுஷனுக்கு சோர்வு வந்ததுக்கு பிற்பாடு, இல்லை உனக்கு மேலே வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசுப்பா, நீ சாதாரணமான ஆள் இல்லை, 20 லட்சம் ஜனங்களை நீ நடத்த போற அப்படின்னு சொல்லும் போது கூட எனக்கு வேண்டாம். அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த தரிசனம், அவனுக்கு முன்னாடி வச்சிருக்கிற பொறுப்பு அவனுக்கு பெருசாவே தெரியல. ஏன் அப்படின்னா, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், வேற யாரையாவது அனுப்பும். காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ளே இருந்த சோர்வு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வயதான தாயார் ரொம்ப அழுகையோட என்னை சந்திச்சாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டா, ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்திற்காக அவங்களுடைய பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு வீட்டில் தூக்கு மாட்டி இறந்துட்டாளாம். அவ்வளோதான், இறந்தே போயிட்டான். ரொம்ப நல்ல புள்ள, என்னமோ அவளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் யோசிச்சு தூக்கு மாட்டி இறந்துட்டா. இறந்ததுக்கு ஒரு 2 மாதம் தாண்டி அந்த பிள்ளையினுடைய +2 ரிசல்ட் வருது. அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஐயோ, அவங்க அப்படி அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும் போது அப்படி குமுறி அழுறாங்க. அவ்வளோ நல்லா படிக்கிற புள்ள. ஏன் அப்படின்னா, அந்த சோர்விலிருந்து அவளால் வெளியே வர முடியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளோதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தாலும் சத்தியத்தை கேட்டாலும் நீங்கள் உங்கள் சோர்விலிருந்து வெளியே வராமல் ஆண்டவர் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்தணும்னா, கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறக்கணும்னா நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு வெளியே வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா ஆண்டவராலேயே எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்படி இருக்கிறேன்ல, எனக்குள்ளே அந்த சந்தோஷத்தை நீ தர வேண்டியதானே, எனக்குள்ளே அந்த உற்சாகத்தை நீ தர வேண்டியதானே. அதான் ஆண்டவர் நிறைய தர்றாரு, வார்த்தையினால தர்றாரு, சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் தர்றாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கல. அதனால ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு, அவ்வளோதான் இந்த வாழ்க்கை, இனி எதுக்கு நம்ம வாழ போகிறோம், எதுக்கு நம்ம வாழணும், இப்படி வாழ்ந்து நம்ம என்ன பிரயோஜனம், நம்மளை 4 பேர் இன்னும் இப்படி தான் சொல்ல போகிறாங்களா, எதையுமே யோசிக்காதீங்க. சோர்வுன்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வர்றதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எந்த இடத்துலையும் அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச ஆடு கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பாராம். அவங்க அப்பாவுக்கு 10,000 ஆடுகள் இருக்கலாம், நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளையினுடைய கையில கொடுத்த ஆடு என்ன ஆடுன்னா கொஞ்ச ஆடு. அவனுடைய சகோதரர்கள் அவனை நக்கல் பண்ணும் போதே என்ன சொல்லி நக்கல் பண்றாங்கன்னா, உன் கையில 100 ஆடுன்னு கூட சொல்லல, உன் கையில நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருக்குது, அதை மேய்க்க வேண்டியன்னு சொல்ல. அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்?
அப்படின்னா அப்பாவே உன்னை நம்பி தரல, அப்பாவுடைய தானே ஓட்டுற. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கமும் கரடியும் ஃபைட் பண்ண வரும்போது அந்த இடத்துல சின்சியரா, அந்த இடத்துல உண்மையா, எனக்கு கொடுத்த கொஞ்சம்னா கூட பரவாயில்ல நான் செய்வேன், நான் உண்மையா இருந்தான் பாருங்க, ஆண்டவர் அந்த நாட்டிற்கு ராஜாவாவே கர்த்தர் மாற்றினார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். ஆனா நீங்க அற்பமா மட்டும் எண்ணிராதீங்க, அதை அசால்ட்டா நீங்க நினைச்சிடாதீங்க. இது என்னத்தை, நான் ஒரு பெரிய இது தந்தா நல்லா பண்ணியிருப்பேன்ல, எனக்கு ஒரு பெரிய ரோல் கிடைச்சா நல்லா நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சில நேரத்தில் பெரிய ரோலுடைய அடித்தளமே எதுனா, கர்த்தர் நிறைய நேரத்தில் சின்னதுல தான் ஆரம்பிப்பார், இந்த குட்டியில தான் ஆரம்பிப்பார். இதுல மட்டும் நீங்க உண்மையா இருங்க. நான் நம்புறேன், அந்தரகத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் பதில் தருவார். இந்த மாதத்தில் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதம் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா. எத்தனையோ சின்ன சின்ன 10 பேர் 15 பேருக்கு அப்படியே உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணி, கத்தி பிரசங்கம் பண்ணி, கடைசியில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வரும்போது சிலர் என்னை பார்த்து கூட கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த சின்ன கூட்டத்துக்கு இவ்வளோ கத்துறது, இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ இது ஸ்டெயின் எதுக்கு பண்ணுறீங்க? ஒரு பெரிய க்ரௌடுக்கு நீங்கள் ஸ்டெயின் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த சின்ன க்ரௌடுக்கு நீங்கள் சிம்பிளாக அப்படியே நடத்திட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், பெரிய க்ரௌடை நிற்க வைக்கிறாரு, நடத்துகிறாரு. ஆனால் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் நான் அசைவை எங்கே அதிகமாக பார்த்துருக்கேன்னா, அந்த சின்ன க்ரௌடில் தான் பெரிய அசைவை நான் பார்த்துருக்குறேன், பெரிய ஒப்பு கொடுத்தல் அங்கே நான் பார்த்துருக்குறேன். அந்த சின்ன க்ரௌடில் இருந்து தொடப்பட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய சாட்சிகளாய் நிறுத்துகிறாங்க. அதனால யாருடைய கையிலையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த கொஞ்சத்திலே யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், நீங்க அதுல உண்மையா இருங்க, நீங்க உண்மையா இருங்க. மனுஷன் பார்க்கறானோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆன்லைன் மூலமாகவும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நம்மை விட்டு போனது, நம்மை விட்டு களவாண்டது, நம்மை விட்டு எடுத்துக்கொண்டது, நமக்கு உரியது யாரிடத்திலே இருந்தாலும், ஒரு நாள் இருந்துச்சு இன்னைக்கு இல்லை, ஒரு நாள் அதை வச்சு சந்தோஷப்பட்டேன், இன்னைக்கு அது கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த பணம், அந்த வேலை, அந்த சமாதானத்தினுடைய குடும்ப வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த சமாதானம் மறுபடியும் உங்களுடைய வீட்டில் வரும், அந்த உயர்வு உங்களுக்கு மறுபடியும் வரும். அந்த எந்த இடத்திலிருந்து நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உண்டாகும். அந்த களிப்பின் சத்தம் உங்களுக்கு கேட்கும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். யோபுக்கு ஆண்டவர் இழந்த அத்தனையும் 2 மடங்காக திரும்பி தந்தது போல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ கவலையே படாத மகளே, மகனே, நீ இழந்ததை குறித்து கொஞ்சம் கூட நீ வருத்தப்படாத. நான் உனக்கு 2 மடங்கு, உனக்கு 2 தனையாய் திரும்ப தருவேன். நீ சகலத்தையும் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பிரயாசம் எடுத்திருக்கலாம், நீங்க முந்தி கொள்ளலாம், நீங்க அவங்கள விட ஃபர்ஸ்டா வரணும்னு நினைக்கலாம், நீங்க அதற்காக காலமே எழும்பி அப்படின்னா அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே போகணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனாலும் யாரோ ஒருவர் பின்னாடி வந்தவங்க உங்களுடைய உயர்வை அப்படியே தட்டிட்டு, நம்ம அவசரமா போனோமே, சீக்கிரமா போனோமே, நமக்கு பிரயாசத்துக்கு பலன் இல்லையா
அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ கலங்கவே கலங்காதீங்க. சத்துரு முந்தி கொண்டதை, மனிதர்கள் முந்தி கொண்டதை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப, நம்புறவங்க ஆமேன் சொல்லி ஆமேன். சத்துரு முந்தி கொண்டதை, சத்துரு முந்தி கொண்டதை ஆண்டவர் திரும்ப தருகிறவர். பாஸ்டர், நான் படிச்ச படிப்புக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இருக்கிற இடத்திற்கும் என் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருக்கணும், நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கணும், நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கணும், இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கணும், இப்போ எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் என் கையில் இருக்கணும். ஆனால் இப்போ எனக்கு அந்த இடம் இல்லை, நான் அந்த இடத்துல இன்னும் போய் நான் உட்காரல, அந்த இடம் இன்னும் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்குரிய அந்த இடத்திற்கு இந்த மாதத்திலிருந்து நீங்கள் பிரயாணம் புறப்பட போகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்க வலது கரத்தை பிடிச்சு உங்க உயர்வுக்கு, உங்க பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வுக்கு, எப்படி யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்குரிய இடம் அவனுக்காய் கிடைக்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நிறைய பேர் சிறையிலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். இந்த மாதம் சிறையிலிருந்து வெளியே வரும்போது அவர்களுக்கு வேறு வஸ்திரம் உடுக்கப்படுகிறது. இந்த மாதம் அந்தகார இருளில் இருந்து கர்த்தர் அநேக பிள்ளைகளை ஆச்சரியமான ஒளிக்கு, நம்புறவங்க கையை மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பா அப்பா, இந்த வார்த்தை கை தட்ட தட்ட நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்க கேட்க நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாசிக்கவே முடியாத அளவிற்கு, சாட்சி வாசிக்கணும்னா கூட ஒரு 2 மணி நேரம் வாசிக்கணும், அந்த அளவிற்கு ஆண்டவர் சாட்சிகளால நிரப்புவாராக. அன்புள்ள தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதிக்கிறோம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்கே தேவனால் நேசிக்கப்படுகிற அநேக தாவீதுக்கள் உண்டு. மகனே, உன் குடும்பத்தில் நீதான் தாவீது, மகளே, உன் குடும்பத்தில் நீதான் தாவீதுனுடைய அபிஷேகம் பெற்றவள். ஆமென். தாவீது கடந்து வந்த அத்தனை பாதையும் நீ கடந்து வருகிறாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், அவனை கொண்டு ராஜ்யங்களை அசைத்தது போல, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேரை கொண்டு, ஆமோதிக்கிறவர்களை கொண்டு, ஆமென், ராஜ்யங்களை அசைக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா.